எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் உங்களுக்கு கஷ்டம் வர வேண்டும் என்று அல்லாஹ் நாடுவதே இல்லை. நீங்க கஷ்டப்படணும்னு அல்லாஹ் நாடுறது இல்லை. என் படைச்ச ரப்பே நான் கஷ்டப்படுறத நாடல்ல அப்படின்னா எனக்கு என்ன கஷ்டம்? சின்ன சின்ன கஷ்டத்தை நான் தான் பெருசா எடுத்துக்கிட்டேன். அவன் கஷ்டத்தை நாடல்ல. எதை நான் அல்லாஹ் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப மகிழ்ச்சியா, திருப்தியா, ராஹத்தா, லேசா, செழிப்பா வாழணும்னு அல்லாஹ்வை நாடுகிறார். அல்லாஹ்வை பற்றி நாம் சரியாக விளங்கிக் கொள்ளாத காரணத்தினால் நமக்கு நாமே சங்கடங்களை உண்டாக்கி கொண்டோம். அல்லாஹ் லேசத்தை நாடுறான். எப்போதுமே திருக்குர்ஆன் சொல்கிற ஒரு வசனம், அல்லாஹ் லேச மட்டும் தான் நாடுகிறான். அப்படி சொன்னா போதும், அது அழுத்தம் தருகிறான். கஷ்டத்தை எல்லாம் அல்லாஹ் நாடுறது இல்ல. நிறைய பேர் சொல்றமே, அல்லாஹ் என்ன கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கான், என் வாழ்க்கை போற கஷ்டம் தானே. கண்மூடி திறந்து பார்த்தால், கடந்த பாதையை பார்த்தால் எல்லாமே கஷ்டமா தெரிகிறது. நான் நடந்து வந்த பாதையை பூரா பார்க்கிறேன், கஷ்டமா தெரியுதுன்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. கொஞ்சம் யோசிச்சு இப்படி மாத்துங்க. என்ன கஷ்டம்? அவரை பாரு எவ்வளவு கஷ்டப்படுறாரு, நம்ம நல்லா இருக்கிறோம். எப்பவுமே கொஞ்சம் உங்களை மத்தவங்களை விட மேல வச்சு பார்க்கணுமா? எந்த விஷயத்துல? பிரச்சனைகள் வரும்போது. வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு வாடகை வீட்டுல இருக்கிறீங்க, பரவாயில்ல. வாடகை வீடும் இல்லாம ரோட்லையும் கடப்பலகையிலையும் படுக்கிறவங்கள ஒரு பார்வை பாருங்க. அல்லாஹ் என்னை எவ்வளவு ராகத்தா வச்சிருக்கிறான். ஒரு வீட்டுக்கு வாடகை கொடுக்கிற அளவுக்கு வசதி கொடுத்திருக்கிறானே.